யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இப்போது ஹாட் டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், நடிகர் விஜயும் பிஜேபியும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு கள்ளத்தனம், ஒரு கள்ள மௌனம். இதுதான் நம்ம பேச வேண்டிய செய்திங்க. நான் ஒரு முக்கியமான சென்சிட்டிவான செய்திகளை ஒரு 2 நாள் நான் எடுத்துக்கொண்டு தாமதம் காப்பது எதற்காக என்று சொன்னால், எதிர்வினைகள் ஏதாவது வருகிறதா என்று பார்ப்பது தான் ஒரு அரசியல் செய்தியின் உச்சபட்ச நாகரிகத்தனம் இருக்கும். நான் அதை சரி செய்வதற்காகத்தான் ஒரு 2 நாட்கள் எடுத்துக்கொள்வது தற்பொழுது நான் செய்யக்கூடிய ஒரு கடமையாக கருதுகிறேன். ஏனென்றால் ஒருவர் செய்யக்கூடிய ஒரு செய்தி அதன் உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் உண்மையானது தானா, பேசியது உண்மைதானா, அக்செப்ட் பண்ணுவது உண்மைதானா, அதையெல்லாம் நாம் ஆராய வேண்டிய சூழல் இருப்பதனால்தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரசியலையும் சினிமாவையும் தமிழ்நாடு அரசியலில் நாம் பிரிக்க முடியாது, தமிழ்நாடு கலாச்சாரத்திலே நம்ம பிரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதற்கு என்ன காரணம், இதுக்கு எங்கே பின்னிருந்து வருது அப்படின்னா, இதை நம்ம கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சா தான் இந்த செய்தியே தெரியும். இதை எல்லோரும் சொல்லக்கூடிய செய்தியை நான் சொல்லுவதற்கு விரும்பவில்லை. நான் திராவிட இயக்கத்தின் பால் நின்று அதை சிதைப்பதற்காக பல்வேறு வழிகளில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் அல்ல. தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து இந்த வழியாக வருகிறது, இந்த வழியாக வருகிறது, இந்த பெண்ணால் வருகிறது, இந்த ஆணால் வருகிறது என்பதை எச்சரிப்பது தான் எங்கள் வேலை. ஏனெனில் நாங்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் வார்ப்புகள், தலைவர் வைகோ அவர்களின் வளர்ப்புகள் என்பதனால் எங்களுக்கு அரசியல் அதிகாரத்தின் மேல் ஆசை கிடையாது. ஆனால் அதே நேரத்திற்கு தமிழ் நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் கேடு வருகிறது என்று சொன்னால் ஒரு அபாய எச்சரிக்கையை எச்சரிப்பது தான் எங்களுடைய வேலை. அந்த வகையில் தான் நம்ம சொல்கிறோம். மன்சூர் அலிகான் திரிஷாவை பற்றி ஒரு பேச்சு சொல்லியிருந்தாங்க, ஒரு படத்து சம்பந்தப்பட்டி. நான் இந்த செய்தியில் கூட இந்த பேரை கூட எடிட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இதில் நடிகை பற்றி சொன்ன உடனே ஒரு எதிர்வினை வந்தது. அது 2. அந்த நடிகர் ஒரு இஸ்லாமிய நடிகர் முதல்ல, 2வது வில்லன் நடிகர். ரைட்டு, சரி. நீங்கள் எதிர்வினை நீங்கள் உடனே கொடுத்தாச்சு. நம்ம யார் எந்த பெண்ணையும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவர்களை தரக்குறைவாக பேசுவது நமது நோக்கமல்ல. ஆனால் உங்கள் செயலும் உங்கள் நடவடிக்கையும் தரக்குறைவாக இருப்பதினால் மக்கள் உங்களை கேள்வி கேட்குறாங்க. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். சரி, ஒரே ஒரு விஷயம், நடிகர் விஜய்க்கு பிறந்த நாள் நடந்தது. இதெல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு தான் நான் சொல்கிறேன். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த பிறந்த நாளுக்கு யாரும் பெரிய அளவில் சக நடிகர்களே விளம்பரம் கொடுக்கலாம். ஏன்னா நடிகர் விஜய் அரசியல் கட்சி தலைவர் விஜயாக மாறிவிட்ட பிறகு யாரும் விளம்பரமே கொடுக்கல. பெரிய அளவில் தொண்டர்கள் அது இருக்கும், ரசிகர்கள் இருக்கும், அணில்கள் மரத்துக்கு மரம் தாவற மாதிரி இருக்கும். அதை விட்டுருவோம், வச்சுருவோம். ஒரு நடிகை என்ன போடுறான்னா, லவ் ஃபார் வேர் எவர், லவ் ஃபார் எவர் அப்படின்னா என்னென்ன, என்றென்றும் காதல். நீ யாருக்கு சொல்கிற? அன்னைக்கு நடிகர் விஜயோட பிறந்த நாள். அப்போது அந்த செய்தி என்ன கன்வெர்ட் ஆகுது? என்றென்றும் காதல். அது சரியானதுன்னா லவ் ஃபார் எவர் போடுறாங்க. இப்போ யாருக்கு நீ அந்த செய்தி சொல்கிறீங்க? அப்போ அந்த குறிப்பிட்ட நடிகை சொல்கிறாப்புல இல்லையா, அன்னைக்கு நடிகர் விஜய் பிறந்த நாள். அப்போ இருக்கிறவெல்லாம் இன்னும் கையில் இன்னும் முளைச்சிக்கிட்டு காதை குத்திக்கிட்டு நீங்கள் என்னென்னமோ டைலாக்கெல்லாம் சொல்லுவீங்கள, அது புரியாத முட்டாளா இங்கே சங்கிகளாக இருக்காங்க. லவ் ஃபார் எவர் யாருக்கு? நடிகர் விஜய்க்கு தானே. சரி, அந்த நடிகர் விஜயோட தனி விமானத்துக்கு இன்னொரு நடிகை வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனது யார்? அதே நடிகை தானே. நீங்கள் 2 பேரும் தனியாக வர்றதுக்கு சரி, அதே நடிகையை கூட்டிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் நீங்கள் இன்னொரு முறை கோவாவுக்கு போனீங்களே, அது எதுக்கு? ஆதாரமாக வெளியிட்டதில்லை. யாரும் எந்த ஆதார செய்தி இல்லாமல் நம்ம சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃப்ளைட்டில் இந்த ஏர்போர்ட்லேருந்து இத்தனை மணிக்கு இன்னும் பைலட் டிரைவர் இருக்கா இல்லை, ஏர்போர்ட் டிரைவர் யார் முதற்கொண்டு ரிசல்ட் நமக்கு கையில் இருக்குது. போனது யார்? அப்போ கேட்பானா கேட்க மாட்டானா? அதனால்தான் பிஜேபி தலைவர், இதில் ஒரு முக்கியமான இன்னொரு நுணுக்கமான செய்தி இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். இந்த பெண் யார்? பார்ப்பனர்கள் இல்லாத, பார்ப்பனியம் இல்லாத அரசியலும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும்
நேர்ந்த கெதியும் இவர்கள் எவ்வாறு நுழைக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தி இந்திய அரசியல் 2000 ஆண்டு கால மன்னர்கால வரலாறுகளில் இருந்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாதிரி புல்லுருவி கும்பல்கள் நம்மளுடைய உடலுக்குள் மட்டுமல்ல, உயிருக்குள் மட்டுமல்ல, நம்ம உணர்வுகளை ஊடுருவி திருடிடுவாங்க, உணர்வுகளில் ஊடுருவாங்க. அதுதான் முக்கியம். சரி, ரைட்டு, நீங்கள் வந்துட்டு உங்களை இப்போ பேசுனது யார்? பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்ன கேட்குறாங்க? இப்போ ஏன் அந்த நடிகையை பற்றி பேச வேண்டிய சூழல் ஏன் வந்துச்சு நயினாருக்கு? விஜயை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அவர் எதுக்கு சொல்கிறாரு? ஏன் அந்த நடிகையை பற்றி சொல்கிறாப்புல? இந்த வீட்டுக்குள்ளே இருந்து முதல்ல அவரை வெளியே வர சொல்லுங்க. இந்த நடிகை வீட்டுக்குள்ளேருந்து முதல்ல வெளியே வர சொல்லுங்க. யாருங்க? ஒரு தமிழ்நாடோட தலைவர், அவரே சொல்கிறாரு. இவ்வளவும் சொன்ன பிறகு நடிகை குஷ்பு இருக்கல்ல, பொத்திக்கிட்டு இருக்கிறான். மற்றதுக்கு அப்படி கீழேயும் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அப்படி பொத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு கோமாளி தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தான்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ஒரு பலவந்தப்படுத்தப்பட்டார் என்கின்ற செய்தி தெரிந்த பிறகு இந்த நாகரிக கோமாளி என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக போய் வீட்டு வாசல், மகாபலிபுரம் வீட்டு வாசல்லேருந்து சாட்டையால் அடிச்சுக்கணும், பஞ்சு வச்சு சாட்டையில் வச்சு. இப்போ நீ எதை வச்சு நீ கிளிப்புன்னு சொல்லி கேட்போம்ல நாங்கள், இப்போ ஏன் கிளிக்கலை? இவ்வளவு பெரிய நடி. அவங்களும் 2 நாள் கம்முன்னு இருக்காங்க. இந்த காணொளியை பதிகின்ற இந்த நொடி வரை யோக்கிய விஜய்கிட்டேருந்து ஒரு பதில் வரல. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்கள யாரும் ரீச் பண்ண முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் வரலங்க. பொறுதில் அமைதியாக இருக்குது. அப்போ மௌனம் சம்மதம். ஆனால் இன்று 16/2/2026 அன்று வழக்கறிஞர்கள் மூலமாக அந்த நடிகை ஒரு கான்ஃபரன்ஸ் மூலமாக இது கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்டர் ஒன்று வெளியே அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, பிரச்சனை அது இல்லை. எந்த கட்சி தலைவருக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா, அதுதான் பிரச்சனை. எந்த கட்சிக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. ஏன் எந்த கட்சி தலைவருக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லைன்னு, ஏன் நடிகர் விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு போட வேண்டியதுதானே? அது எது தடுக்குது உங்களை? நாய்க்குட்டி கொஞ்சினதா வச்சதா? அந்த நாய்ங்கிற சாரி தப்பாக சொல்கிறேன், அந்த நாய் கொஞ்சினதா? இல்லை அந்த நாயை கொஞ்சினது, எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா? எனக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அழகாக பேசிட்டு போயிடலாமே, ஏன் வரல? அது ரொம்ப அப்படி நின்று அப்படி அவுட்லேருந்து அவங்க சொல்கிறாங்களா, நாங்கள்லாம் பார்க்கணும். வெண்ணிராடை நிர்மலா காலத்திலிருந்து MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு நேர்ந்த கதி முதற்கொண்டு, ஏன் தியாகராஜ பாகவதருக்கு நேர்ந்த கதி முதற்கொண்டு, கடைசியாக எம்ஜிஆருக்கு நேர்ந்த கதி முதற்கொண்டு, இன்றைக்கும் என்னென்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு முழுமையாக அரசியலில் உள்வாங்கிய பிறகு தான் இந்த செய்தியை சொல்கிறோம். கங்கனா ரணாவத் என்ன சொல்கிறா? நடிகை நிர்வாண நடிகையை விட கேவலமான ஒரு நடிகை, நிர்வாண நடிகை. அது ஒன்று தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நடிகை அந்த நடிகை. இன்றைக்கி எம்பிங்க, அது பிஜேபி எம்பி. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் அந்த துணை முதலமைச்சர் அஜித் பவார் ஹெலிகாப்டரில் இறந்துடுறாரு. நேற்று கேட்குறாங்க, அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அச்சிச்சோங்காப்புல நாட்டுக்கு எப்படி எம்பி தேர்ந்தெடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க பற்றி இல்லையா? கால் மேலே கால் போட்டு நடிகைகளின் மத்தியில் கூத்தடிக்கக்கூடிய, கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாமல் கூத்தடிக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ உலகமே பதறி துடித்து கதறி அழுது கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டிற்கு இங்கே இருக்கக்கூடிய பிரதமர் இப்போ போகிறார். ஒட்டுமொத்த உலகம் புறக்கணிக்கப்பட்ட நெதன்யாகுவை சந்திக்க போகிறார். ஏன்னா இந்தியா என்பது மனித சந்தை. இந்த மனித சந்தையை களவாடுவதற்கும், இந்த மனித சந்தையை கபலீகரம் பண்ணுவதற்கும் மிகப்பெரிய ஆக்டோபஸ் அரக்க கும்பல்கள் ஊர் உலகம் முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது நம்மாலே இங்கே இருக்கான்னு சொல்லி வீட்டு காவக்காரனே அதுக்குள்ளே இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி காட்டி கொடுப்பதைப் போல எல்லாம் விற்று தின்ன பிறகும் எல்லாம் காட்டி கொடுத்த பிறகும் உலகத்தின் முதல் இனம், முதல் மொழி
தமிழ் இனம் என்று ஈஜிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடு கல்லறைகளில் இருக்கக்கூடிய செய்திகள் வெளியே வந்த பிறகும் இந்த தமிழ்நாட்டை நாம் கபலீகரம் செய்ய முடியவில்லையே, தமிழ்நாட்டை நாம் வெற்றி கொள்ள முடியவில்லையே என்பதற்கு குறுக்கு சால் ஓட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நடிகர்களும் நடிகை கும்பல்களும் வர. உடனே இப்போ வண்டியை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ எம்ஜிஆரோட கால் தூசிக்கு எவனும் பெருமான். அந்த தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரே வரியில் சொல்லுகிறேன். ஏன் எம்ஜிஆர் அண்ணாவிற்கு தேவைப்பட்டார்? பத்திரிகைகள், அன்றைய பத்திரிகைகள் முழுமையாக பார்ப்பனியமயமாக்கப்பட்டு பேரறிஞர் அண்ணாவின் பெயரை கூட ஒரு வரி எழுதாமல், ஏன் தந்தை பெரியாரின் பெயரை கூட ஒரு வரி எழுதாமல், ஈரோட்டில், காஞ்சியில், ராஜபாளையத்தில் ஒரு மாநாடு நடந்தது, அதில் அண்ணாவும் பேசினார். 3 வரி தான் செய்தி இருக்கும். அப்படி போட்ட வீணர்கள் நடத்திய பத்திரிகைகள் இருந்த காரணத்தினால் ஒரு ஒட்டுமொத்த கலைத்துறையின் சார்பாக நாங்கள் நடக்கக்கூடிய நாடகத்துறையை, அந்த நாடகத்துறையை பிரச்சாரத்திற்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். அப்படியே அந்த நாடகத்துறை கலாச்சாரத்தின் மூலமாக திரைப்படமாக, சினிமாவாக மாறுகிற பொழுது அது தமிழர்களின் எழுச்சிக்காகவும் தமிழர்களின் விழிப்புணர்ச்சிக்காகவுமான ஒரு களமாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டோமே தவிர இட் இஸ் நாட் என்டர்டைன்மெண்ட். டாடி மம்மி வீட்டில் இல்லை இங்கே வான்னு கூப்பிட்ற அளவுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் தலைவர்கள் அப்படியெல்லாம் உருவாகவில்லை. எம்ஜிஆரை யாரும் எடுத்துக்காட்டாக கூட சொல்லக்கூடாது, வெட்கப்பட வேண்டும். அப்படி செய்தியைத்தான் நாங்கள் வைக்கிறோம். ஆகையினால் தோழர்களே, இன்றைக்கி மறுப்பறிக்கை கொடுத்தாச்சு, அதனால் முடிந்த அளவு பெயரை கருப்பு பண்ணியாச்சு. ஆனால் இந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது, நம் தலையில் வந்து எப்பொழுதும் விழும் என்கின்ற எச்சரிக்கையோடு விழிப்புணர்ச்சியோடு இருப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.